அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என்பது குறித்து ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக அவர்கள் அங்கிருந்து 45 நாளில் வெளியேற வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு நீதிமன்றம் தடை விதித்து இதுபோன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன், நீதிமன்றத்தின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயம் என்ன? விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அங்கிருந்து அவர்களை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு முக்கியமான அந்த அறிவுறுத்தல் என்பதை வழங்கியிருக்கிறது. ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு சார்பில் நாளை மறுநாள் உரிய விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் நாங்கள் 2 தலைமுறைகளாக மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் வசித்து வருகிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் 700 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். குத்தகை காலம் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. குத்தகை காலம் நிறைவடைந்த பின்னர் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் கீழ் இந்த நிலம் அரசிடம் ஒப்படைக்கப்படுவதாக இருந்தது. இந்த நிலையில் குத்தகை காலம் முடிவடைந்து வருவதற்கு முன்பாகவே பிபிடிசி நிறுவனம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு முன்பாக தொழிலாளர்களுக்கான தங்கும் இடங்கள் இருந்து வெளியேற்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. முன்கூட்டியே தொழிலாளர்களை வெளியே அனுப்புவதால் தாமாக முன்வந்து ஓய்வு பெறுவோருக்கு 59 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு 1,40,000 முதல் 2,80,000 வரை இழப்பீடு தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் 60 வயது எட்டியவர்களுக்கு எந்த விதமான தொகையும் வழங்கப்படவில்லை என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஆகவே அதே போன்று பார்த்தோம்னா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு உதவிகள் அரசு செய்ய வேண்டும். நத்தம் புறம்போக்கு நிலங்களில் எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதோடு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர முன்வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அந்த கோரிக்கைகளை அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் இலங்கை தமிழர்கள் பலரும் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் ரப்பர் கழகத்தின் பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு போன்றவற்றை செய்து தர வேண்டும் என வாதிட்டனர். அதற்கு அரசு தரப்பில் பிபிடிசி ஒரு தனியார் நிறுவனம் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அங்கிருந்து அவர்களை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தி வழக்கு தொடர்பான அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.